வணக்கம் சார். இளங்கோவன் ராஜசேகர் சார். சார், பாரதிய ஜனதா கட்சியை கடைசி வரை நம்பிக்கொண்டிருந்த பலனை ஒரு 3 முறை முதலமைச்சர் பதவியை ஏற்று அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய பார்ட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அதனுடைய பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரா சார்? இல்ல, இப்போ ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த சில மோசமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கவர்னர் மகாராஷ்டிரால வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு இருந்தாரு, அவரு ரெண்டுக்கும் சேர்ந்து இருந்தாரு. அவரோட அசைன்மெண்ட் என்ன, ஒரு வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடுவோட அசைன்மெண்ட் என்ன இறந்த பிறகு, இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவரு அதுல அந்த ஃபர்ஸ்ட் அவங்க விரிச்ச அந்த நெட்ல போய் மாட்டிட்டார். புரியுது. ஒரு ஆடிட்டரோட அட்வைஸ் மூலியமா சில தவறான சில விஷயங்களை செஞ்சதுனால இப்ப அதிமுகன்ற பார்ட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில இருந்தாலும் வேற யாரோ டெல்லியில இருந்து அதை இயக்குற ஒரு சக்தியாக தான் அது இருந்துகிட்டு இருக்கு. நீங்க அத ஓ பன்னீர்செல்வம்ன்றவரு அவருடைய சரியான நகர்வுகள் ஒரு சரியான தருணத்தில் அமையாத ஒரு விளைவு தான் இன்னைக்கு அவர் ஃபேஸ் பண்றாரு. ஏன்னா முத அம்மையார் ஜெயலலிதா தவறிய பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருந்த ஒரு பேரோ ஒரு மரியாதையோ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சான்றத அவங்க கட்சிக்காரங்களே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ஸ்டேச்சர், அந்த அம்மையார் அவரை 2 தடவை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. 3வது தடவை அவர் அவங்க அம்மையார் இறந்த உடனே 3வது தடவை அந்த கட்சியே அவர் ஆக்குச்சு. ஏன் அப்பெல்லாம் அவங்க எடப்பாடி பழனிசாமி ஐடென்டிஃபை பண்ணலையே? ஸோ அதுக்கப்புறம் நடந்த சில ஒரு பெரிய ரெசார்ட்ல நடந்த சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பன்னீர்செல்வத்தை நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஃபுல்லாவே நம்ம பிளேம் பண்ண முடியாது. அவருடைய முடிவுகள், ஆரம்பத்தில் எடுத்த ஒரு முடிவு அது கடைசி வரைக்கும் அவரை தவறான ஒரு பாதையில கொண்டு போய் செலுத்திடுச்சு. அவரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் ஷ்ரூடு, வெரி கிராஃப்டி பொலிட்டீஷியன் அவரு. அதனால அவர் நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிட்டார். இது தலைமைன்றது ஒண்ணு உள்ள இருந்து உருவாகலை. இங்க ஒரு எம்ஜி ராமச்சந்திரனோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையாரோ எப்படி உருவானாங்களோ அந்த மாதிரி உருவாகல. இங்க உருவாக்கப்பட்ட தலைவர்கள் தான் இந்த கட்சியில இப்ப இருக்கிறாங்க. இதுல எடப்பாடி என்ன, ஓ பன்னீர்செல்வம் என்ன, அவங்களுக்கு என்ன டயத்துல என்ன ராசி இருக்குதோ அது கரெக்டா வருது. அவ்வளவுதான் சார். இது டாக்டர் ராமதாஸ் அவருடைய நிலைமை சார். டாக்டர் ஐயாவோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றது, அவரோட நான் நெருங்கி பழகி பல விஷயங்கள்ல பேசியிருக்கிறோம். பல அரசியல் நுணுக்கங்கள்லாம் அறிஞ்சவர். பட் அவருடைய பக்கத்திலேயே இருக்கிற அவரோட மகனுடைய அரசியல் கணிப்பை அவரு சரியா அசஸ் பண்ண தவறிட்டாரோன்றதுதான் இப்ப எனக்கு தோணுது. அவர் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள், சொந்த மகனே தனக்கு அகேன்ஸ்டா ரெபல் பண்ணுவாரு, தனக்கு அகேன்ஸ்டா பார்ட்டியை பிரிச்சு கொண்டு போவாருன்னு அவர் எந்த காலத்திலையும் நினைச்சிருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு பார்ட்டியை உருவாக்கும் போது தான் சிங்கிள் மேனா தான் அவர் உருவாக்குனாரு. எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் திமுகவில இருந்து பிரிந்து ஒரு தனி மனித இன்ஃபுளுன்ஸ் மூலியமா ஒரு பார்ட்டியை கட்டமைச்சு ஒரு திமுக என்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா நின்று ஜெயிச்சு அரசியல்ல நின்னாரோ, அது மாதிரிதான் டாக்டர் ராமதாஸும் பாட்டாளி மக்கள் கட்சிய ஒரு தனி மனித ஒரு உழைப்பினாலதான் அதை கட்டமைச்சார். புரியுது. இது அவருடைய சொந்த உழைப்பு தான். எந்த காலத்திலயும் அதுக்கு மறுப்பு கிடையாது, யாரும் மறுக்கவும் முடியாது. இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பட் ஆனா அது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள நடந்த, எனக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு குடும்ப பிரச்சனையோ அல்ல இது அரசியல் காழ்ப்புணர்வோ அரசியல் பிரச்சனையோ எனக்கு தோணல. அது அவங்க குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள்ல ஏற்படுற ஒரு விளைவு தான் இன்னைக்கு கட்சி வரைக்கும் போய் நின்றுச்சுன்றது என்னுடைய அனுமானம். ஓகே சார். அதாவது எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்தவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர் சார். அப்படின்னு கோரிக்கை வைத்த செங்கோட்டையன் நீக்கப்பட்டார்.
அன்வர் ராஜா நீக்கப்பட்டார். இப்படி பல பேர் அங்கிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அதையே தான் இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற பெயரில் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று டிடிவி தினகரனோடு இணைந்திருக்கிறார். நாங்க பார்த்த உடனே பகையெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்ட்டு இன்று சொல்கிறார். இது ஓபிஎஸ்க்கு மட்டும் பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை யாராச்சும் தொண்டர்களே கேட்கிறாங்க, ஒருத்தர் கேட்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் சார். அந்த கேள்வி எல்லாம் அதிமுக தலைமையால் உதாசீனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றா சார் அது? இல்ல, இது கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்து இல்லைங்க. இது ஓபிஎஸ் என்ற தனி மனிதருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற தனி மனிதருக்கும் உள்ள இருக்கிற ஒரு ஈகோ பிரச்சனை தான் அது. ஓகே, அவரு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவரு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அப்ப அவர் ஒரு காலத்துல முதலமைச்சராக இருந்தவர், அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர். கட்சியில அந்த அம்மாக்கு அப்புறம் 2 முறை முதலமைச்சராக அந்த அம்மா அவருக்கு கொடுத்துட்டு போறாங்க கான்பிடென்டா. எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு அந்த அம்மா இருக்கிறப்பயே. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்த பிறகு அந்த போஸ்டையும் அந்த அம்மாட்ட எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த லாயல்ட்டிக்கு இவங்க அதிமுக சொல்ற மாதிரி துரோகத்துக்கு மறுபெயர் ஓபிஎஸ் என்ற மாதிரி மக்கள் மத்தவங்க எல்லாம் அரசியல்லாம் லாயல்ட்டிக்கு மறுபெயர் ஓபிஎஸ் கூட சொல்லலாம். அந்த அம்மாவுக்கு நான் அதை திருப்பி சொல்றேன். ஏன்னா அப்புறம் நீங்க அப்படி இருக்கும்போது இது இவர் எடப்பாடி என்பவர் ஒரு ஸ்பான்டேனியஸ் லீடர்ஷிப் அங்க வரல. ஒரு கேடர் மத்தியில இருந்து எழுந்து இவர் தான் எங்களுக்கு அம்மாவுக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு நம்ம ஜெயலலிதா எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் ஜெயலலிதான்னு சொன்ன மாதிரியோ, அந்த அந்த ஜானகி ஜானகி அணி பிரிஞ்ச பிறகு வந்த அந்த எழுச்சியோ அது மாதிரி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது. அவர் எப்படி தன்னுடைய பதவியை ஒரு உச்சகட்ட பதவியை நோக்கி அந்த கட்சியில நகர்ந்தார், அதை எப்படி அவர் கையாண்டார், அவர் எப்படி அதை கைவசப்படுத்தினார் என்பது உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவர் கேடர் மத்தியில கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டாருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புரியுது. இன்னைக்கு முழுமையாக திரு ஓ பன்னீர்செல்வம் பிஜேபியால நிராகரிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிப்போச்சு. அதாவது இந்த மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதையா ஆயிப்போச்சு. இவரு கொஞ்சம் அந்த எதை நம்பக்கூடாதோ, யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பிட்டாரு. இது பாஜகவின் இது எல்லா இடத்துலயும் பல ஸ்டேட்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து ஒரு கட்சியை ஆளை வச்சு உடைப்பாங்க, இன்னொரு கட்சி அந்த கட்சிக்கு வேண்டாதவங்களை வச்சு அவங்கள தன்னுடைய பப்பட்டா வச்சுக்குவாங்க. ஓகே, தன்னுடைய பப்பட்டா வச்சுக்கிட்டு அலையன்ஸ் போட்டுக்குவாங்க. இல்லைன்னா எதுக்குங்க விட்டுட்டு போனவங்க திருப்பி ஒன்னா சேர்றாங்க. ஓகே சார், அதே தவறை டாக்டர் அன்புமணியும் செய்து கொண்டிருக்கிறாரா சார்? அன்புமணி செய்து கொண்டிருக்கிறார் தான் என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை. இப்ப திமுக கூட்டணியில இடம் இல்லைங்க அரவிந்தன். புரியுது. இவர் அங்க போக முடியாது, அங்க போய் 20 சீட்டு கேட்க முடியாது, 20-25 சீட்டை அன்புமணினால. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு கடந்த சில எலெக்ஷன்ல நான் நேரடியா 150-200 வில்லேஜஸ் எல்லாம் நார்த்ல போயிட்டு வந்ததுல எனக்கு தெரிஞ்சு 21, 24 இந்த மாதிரி எலெக்ஷன்ல எல்லாம் எந்த வித 19, 21, 24 எலெக்ஷன்ல எல்லாம் எந்த விதமான ஓட் டிரான்ஸ்பர் நடந்ததில்லை. பாமக டு அதிமுக, அதிமுக டு பாமக. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு அன்ஈசி அலையன்ஸா தான் தோணுது. ஓகே புரியுது. we will wait and see. ஓகே நாம பேசலாம் சார். ஓகே, இளங்கோவன் ராஜசேகர் சார் 2016 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி இரட்டை இலை சின்னத்திலேயே வேட்பாளர்களை நிறுத்திய ஒரு பார்ட்டி ஏஐஏடிஎம்கே சார். ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அன்புமணி ராமதாஸை சந்திக்கிறார், ஐஜேகே பார்ட்டியினுடைய தலைவர் பாரிவேந்தரை சந்திக்கிறார், ஜான் பாண்டியனை சந்திக்கிறார்கள். இப்படி பலரை சந்தித்து அவர் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றாரு சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய கட்சிகள் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு
ஒரு ஒரு கூண்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுல அன்புமணி இருக்கிறார், டிடிவி தினகரன் இருக்கிறார், ஜான் பாண்டியன் இருக்கிறார், பச்சமுத்து இருக்கிறார், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் இருக்கிறார், புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார், இப்படி ஜி.கே. வாசன் இருக்கிறார். இப்படி பல பேரை கொண்டு வந்துட்டாங்க சார். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் பிஜேபியினுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக பிஜேபி மாற்றி இருக்கிறது அந்த மேடையில். அதை நம்மளால பார்க்க முடியும். இது இது அதிமுகவிற்கு பலவீனம் இல்லையா சார்? இது அதிமுக என்னை பொறுத்த மட்டும் கூட்டணிக்கு போகும்போதே பலவீனம் ஆயிடுச்சு. ஓகே. இல்ல நீங்க 2024ல ஒரு மிஸ்டர் அண்ணாமலை ஃபார்ம் பண்ண கூட்டணி தான் இது. அதாவது நாங்க கூட ஒரு இதுல எழுதியிருந்தோம். இட்ஸ் கேட்கலையா? ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசலாம். இல்ல மணிகண்டன் சார் என்னமோ கேட்கலன்னாரு, அதுக்காக சொல்றேன். அதாவது சார் உங்களுக்கு மணிகண்டன் ஐயா ஏப்பா அவருக்கு ரூட் பண்ணுங்கப்பா. சார் கேக்குதா? இளங்கோவன் பேசுறது கேட்கல, நீங்க பேசுறது கேக்குது. இப்ப கேக்குதா சார்? பேசுங்க. ஆமா, 2000 கேக்குதா சார்? 2024ல பாஜக ஃபார்ம் பண்ண அலையன்ஸ்ன்றது மிஸ்டர் அண்ணாமலைஸ் அலையன்ஸ். அப்ப கூட நாங்க வந்து இது பிஜேபி ஃபார்ம் பண்ண அலையன்ஸ் ஆஃப் சன்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாமே சிங்கிள் மேன் பார்ட்டி எக்ஸப்ட் பாமக. பட் இந்த ப்ராப்ளம் வந்து இப்ப மணிகண்டனுக்கு ஒண்ணு தெரியணும். 2019, 21, 24 இதுல எல்லாத்துலயுமே பாமகவோட இருந்த நடுவுல ஒரு 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 எலெக்ஷன்ல இல்ல. ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து அதிமுகவுக்கு நடக்கவே இல்லை. ஓகே. அதே மாதிரி பாமகவோட ஓட் டிரான்ஸ்ஃபர் அதிமுக நடக்கல, அதிமுகவோட ஓட் டிரான்ஸ்ஃபர் பாமகவுக்கு நடக்கல. ஓகே. அது வந்து நீங்க அது ஒரு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனா இப்ப இந்த இந்த உதிரின்னு சொல்லக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய கட்சிகள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரிய ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம்னு நம்ம நினைக்க முடியாது. இப்ப ஏசி சண்முகம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஒருத்தர் தான் வேலூரில் நிக்க முடியும். ஜான் பாண்டியன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஒருத்தர் தான் தென்காசியில நிக்க முடியும். அவரோட சேர்ந்த இன்னொருத்தரை எங்கேயாவது நிறுத்துவீங்களா? ஓகே. இப்ப டிடிவி தினகரன் எடுத்துக்கங்க. அவருக்கு எப்படி வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு அவரை உள்ள கொண்டு வரீங்க? எனக்கு என்னமோ மணிகண்டன் சொல்லட்டும். டிடிவி தினகரன்னால சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஓட்டு விழாமல் போனது வந்து இந்த தடவை உழுகுமா? புரியுது. ஏன் உழுகல போன தடவை? டிடிவி தினகரனால இல்ல, பாஜக 10.5% கொடுத்தீங்க. ஆமா. அதுல வந்து வெக்ஸ் ஆகி போன 104 கம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டான். இப்ப டிடிவி தினகரன் சொல்லிட்டா உடனே அவர் அந்த ஜாதி ஃபுல்லா கேட்டுருவாங்களா? சோ இதுல ஏதோ ஒரு 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 இக்கட்டான ஒரு நிலைப்பாட்டுல வந்து எடப்பாடி வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். புரியுது. எப்படி தள்ளப்பட்டிருக்கிறாரு? 2024ல நான் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு ஒரு வருஷத்துல அவங்ககிட்ட வச்சுக்கிறேன்றாரு. என்ன அதுக்கு என்ன ஒரு சரியான காரணங்கள் இது வரைக்கும் சொல்லல. ஒரு 8 மாசத்துல சார், 8 மாசத்துல 1999 98 திமுக வச்சிச்சு, அது வச்சிச்சுன்னு நம்ம பேசலாம். பட் ஆனா இதுதான் உண்மையான நிலைப்பாடு. இது எங்கேயோ ஒரு டெல்லியில இருந்த ஒரு ரிமோட் கம்பல்ஷன் வந்து இந்த பார்ட்டிகளை ஒருங்கிணைக்குது. அந்த ரிமோட் கம்பல்ஷன், அந்த ரிமோட் பவர் இவங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது இதுதான் அப்படின்னு. ஆனா பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எலெக்ஷனோ பாலிடிக்ஸோ அரசியலையோ க்ளோஸா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும் இது எதுவுமே சரியில்லாத ஒரு இது. இந்த அலையன்ஸ் வந்து ஏற்கனவே டெஸ்டட்
16% வாங்கினது அந்த ஒரு மனிதன் ஒவ்வொருத்தருடைய இது ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், தேவநேதன் யாதவ், நீங்க ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு தனி மனிதர்களை கொண்டு வந்து நிக்க வச்சு அவங்கள வந்து கொண்டு வரீங்க. அதுல வர்ற ஓட் பெர்சன்டேஜ் தான் அது. பிஜேபி பாஜகன்னு ஒரு ஓட் பெர்சன்ட் எடுத்தீங்கன்னா அங்க 6% 7% கூட இருக்குமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. சோ அவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பாஜக வந்து எப்பயுமே ஒரு பாரசைட் மாதிரி உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு சில சொல்ல முடியாத அல்ல வெளியே சொல்ல முடியாத சில காரணங்களால ஒரு கம்பல்ஷன்னால நீங்க அவங்களுடைய எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. ஏன் பாஜக இல்லாம இந்த அலையன்ஸை எடப்பாடினால ஏன் ஃபார்ம் பண்ண முடியல? புரியுது. இது எனக்கு ஒரு பெரிய முக்கிய ஒரு பல பிரச்சனைகள் இதுல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே சார், ஓகே.